சூசை கேட்கிறார். அருளப்பருடன் போயிருக்கிற அந்த இளம் ஒற்றை கண்ணுள்ள ஆள் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிலிஸ்தியனா? ஆம், அவன்தான். உமக்கு எப்படி தெரியும்? ஆண்டவரே, நிக்கோதேமுசும் நானும் சில நாட்களாக ஆச்சரியம் அடைந்தோம். எங்களுக்கு துரதிருஷ்டவசமாக தேவாலயத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் இது எப்படி தெரிய வந்தது என்று. உண்மை என்னவென்றால் எங்களுக்கு அது தெரிய வந்தது கூடார பண்டிகைக்கு முன். அப்படி விழாக்களுக்கு முன்பாக நடத்தப்படும் கூட்டத்தில் சில பரிசேயர்கள் சொன்னார்கள், உம்முடைய சீடர்களுக்குள் லாசரை மன்னித்துக் கொள்ளும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களுமான பர ஸ்திரீகளும் அல்பேசின் மத்தேயுவே, நீரும் மன்னியும் ஆயக்காரர்களும் முன்னாள் கப்பல் அடிமைகளும் இருக்கிறார்கள் என்றும் அவர்களுடன் விருத்த சேதனம் பெறாத பிலிஸ்தியன் ஒருவனும் ஒரு அஞ்ஞான பெண்ணும் இருக்கிறார்கள் என்றும் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த அஞ்ஞான பெண் நிச்சயம் சிந்திகை தான். இவள் விஷயமாக செய்தி எப்படி வெளிவந்தது என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். குறைந்தபட்சம் யூகிக்க முடியும். அந்த ரோமையன் அவளை பற்றி அதிக பரபரப்படைந்தான். அவன் தன்னிடமிருந்து ஓடிப்போன அடிமையை எல்லா இடங்களிலும் தேடினான். பிராது சொன்னான், ஆனால் உம்மை பெண் செல்கிற அநேக மனிதருக்குள் விருத்த சேதன பெறாத பிலிஸ்தியனும் முன்னாள் கப்பலடிமையும் இருப்பது தெரிய வந்துள்ளது. வெகு நூதனமா இருக்கிறது. நீர் அப்படி நினைக்கவில்லையா? இது நூதனம்தான், நூதனம் இல்லையும் தான். சிந்திகைக்கும் முன்னாள் கப்பலடிமைக்கும் நான் ஏற்பாடு செய்வேன். அப்படியே செய்யும். எதற்கும் மேலாக அருளை நீர் அனுப்பிவிட வேண்டும். உம்முடைய அப்போஸ்தலர்களின் குழு அவனுக்கு சரியான இடமல்ல. இயேசு அரிமத்தியா சூசையை பார்த்து பாரமாக கேட்கிறார், சூசையே, நீயும் ஒரு பரிசேயனாகிவிட்டாயா என்று. இல்லை, ஆனால் மிக மோசமான பரிசேயத்தனத்தின் சில்லறை சந்தேகத்திற்காக புது பிறப்படைந்துள்ள ஒரு ஆன்மாவை நான் சிறுமைப்படுத்த வேண்டுமா? நான் அப்படி செய்ய மாட்டேன். அவனுடைய சமாதானத்திற்கு நான் ஏற்பாடு செய்வேன், என் சமாதானத்திற்காக அல்ல. மாசற்ற மார்ஜியம்க்கு நான் செய்கிறது போல அவனுடைய உத்தமதனத்தை நான் கவனித்துக் கொள்வேன். அப்போ இஸ்ரேலிலும் என் ஊழியர் மத்தியிலும் அநேக எண்டோர அருள்களை கொண்டிருக்க நான் விரும்புகிறேன். சூசை, நிக்கோதேமுஸ், நீங்களும் அவனை போல் இருதயம் கொண்டிருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதற்கும் மேலாக அவனை பற்றிய உளவு சொல்கிறவனிடம் அப்படி இருக்க வேண்டும். அவன் இழிவான சர்ப்பம், நண்பன் என்ற தோற்றத்தில் உளவாளியாக செயல்படுகிறான். கொலையாளியாகும் முன் பறவையின் ரெக்கைகளை கொண்டு பொறாமைப்பட்டு அவற்றை பீய்த்தெறியவும் அவனை அடிமைப்படுத்தவும் விரும்புகிற பாம்பு அவன். அவனை அப்படி நடவாது. பறவை சம்மனசாக மாறப்போகிறது. ஒவ்வொரு உளவாளியும் ஒரு பசாசா இருக்கிறான். இயேசு அவனை நோக்கி பார்த்து முடிவாக இப்படி கூறுகிறார், அவர்கள் பொய் சொல்லவும் முடியும், ஆனால் யாரும் அவனுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது. பாம்புக்கு பாடம் புகட்ட பறவையை சாக விடுவதில் பொருள் இல்லை. எர்மாஸ்தேயுஸ் விஷயத்தில் அவனுடைய விருத்த சேதனத்திற்காகவே நான் லாசரின் வீட்டில் தங்கப் போகிறேன். அவன் என் நிமித்தம் நம்முடைய ஜனங்களின் புனித வேதத்தை தழுவப் போகிறான், குறுகிய மனமுடைய யூதர்களின் இம்சைகளை தவிர்ப்பதற்காக. ஆயினும் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துநாதரின் நாட்களில் அப்படி செய்வது அவசியமில்லை. கடவுளுக்கு சொந்தமாயிருப்பதற்கு அது தேவையில்லை. விருப்பமும் அன்பும் நேர்மையான மனசாட்சியும் போதுமானவை. மேலும் இஸ்ரேலின் அநேகரை விட அதிகமாக கடவுளை கண்டுபிடிக்கிற கிரேக்க ஸ்திரீயின் ஆன்மாவில் எப்பாகத்தை நான் விருத்தாசேதனம் செய்வது? உங்களால் இருட்டில் இருப்பதாக ஒதுக்கப்படுகிறவர்களுடன் ஒப்பிட்டால் இங்கிருக்கிற ஜனங்களில் அநேகரும் இருட்டில்தான் இருக்கிறார்கள்.